அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இயேசுவை இரட்சகர் என்று ஏன் அழைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஒரேடியாக சொல்லிடலாம், அவர் நம்மை ரட்சிக்கிறார், ஆகவே அவரை ரட்சிக்கிறார் என்று சொல்லிடலாம். அவர் என்னெல்லாம் செய்கிறார், என்னெல்லாம் அந்த ரட்சிப்பதற்காக அவர் தன்னை வருத்தியோ, அவர் தனது கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரங்களை செலுத்தியோ என்னெல்லாம் பண்ணுகிறார், அவைகளெல்லாம் அறிந்தால்தான் அவரை இரட்சகர் என்று நீங்கள் அறைய முடியும். இன்றைய செய்தியில் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்பதற்கான சில காரணங்களை வேதத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம். செய்திக்குள் செல்வதற்கு முன் இரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். இரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையாக்கப்படுவதை குறிக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அது பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவதை நாம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். மற்றவர்களுக்கு இது பொருந்தாது. நீங்கள் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை படித்து பார்ப்பீர்களே, ஆனால் அநேக கஷ்டங்கள், அநேக பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், இந்த கஷ்டங்கள், பண பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டான், நோயிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டான், அநேக காரியங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் மட்டும் அது பாவத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பது அர்த்தமாகிறது. இந்த ரட்சிக்கும் அதிகாரத்தை உடையவர் யார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். ரட்சிக்கும் அதிகாரத்தை தேவனே கொண்டிருக்கும் போதும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசிக்கிறவர்களை ரட்சிப்பதற்கான உள்ள அதிகாரத்தை குமாரனுக்கு அளித்திருக்கிறார். ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த ரட்சிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை தேவனே வகித்திருந்தும் அந்த ரட்சிப்பதற்கான அந்த அதிகாரத்தை அவர் இயேசு கிறிஸ்துவ கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நாம் அவரை பார்த்து இரட்சகரே என்று அழைக்கிறோம். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ரட்சிக்கும் அதிகாரத்தை தேவன் கொண்டிருந்த போதும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசிக்கிறவர்களை விசுவாசிப்பான அதிகாரத்தை குமாரன் கொடுத்திருக்கார். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் தனது பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். தனது ஜனங்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிலீவர்ஸ், அதாவது யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் தங்கள் அறியாமையினால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து பாவம் செய்தவர்களானார்கள் என்று சொன்ன பொழுது, அவர்கள் அதை கேட்ட பொழுது அவர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, ஐயோ, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிகிறோமே, இந்த அப்போஸ்தலர்களெல்லாம் இப்பொழுது சொல்லுகிறார்களே, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தவர் சொல்லுகிறார்களே, அப்படியானால் தேவனுடைய குமாரனை நாம் சிலுவையில் எடுத்து கொண்டு விட்டோமோ என்று சண்டலப்பட்ட இதயத்தோடு அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:36-38 ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவர்கள் கேட்கிறார்கள் பேதுருவிடம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்து முடிந்து போய்விட்டது, தேவனுடைய குமாரன் நாங்கள் சிலுவையில் அடித்து விட்டோம், இப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறான், நீங்கள் மனம் திரும்பி ஒரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். முதலாவது அவன் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் பாவிகளாக இருந்து கொண்டு இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தீர்களே, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
பாவிகளாக இருந்து கொண்டு நாங்கள் இயேசு சிலுவையில் இறந்து விட்டோம் எங்கள் மன்னிங்கன்னா முடியாது. நீங்கள் பாவிகள் என்று உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து நீங்கள் உங்களை விலகுவதற்காக நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவுடையமே கேளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பார். பேதுருவையும் யோவானையும் நோக்கி, பிச்சை கேட்ட சப்பானியை எந்த அதிகாரத்தினால் அவனை குணமாக்கினீர் என்று கேட்ட ஆலய தலைவர்களையும் சேன தலைவர்களையும் பார்த்து அந்த பேதுரு சொன்னது என்னது என்பதை அப்போஸ்தலர் 4:10-12 வரை வாசியுங்கள். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். தெளிவாக சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொருவரும் ரட்சிப்பு இல்லை. இந்த உலகத்திலே ரட்சிப்பு என்று ஒன்று உண்டானால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியான காரியம் என்று உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவரினாலும் இல்லை. ஆகவே அவரே இந்த ரட்சிப்பு கொடுவதற்குள்ள அதிகாரத்தை பெற்று வந்திருக்கிறார். இனி பாவங்களிலிருந்து ரட்சிப்படைய நாம் என்ன செய்ய வேண்டியதான் பெரிய காரியம். இது அநேக காலமாக அநேக தடவைகள் சொல்லப்படுகிற காரியங்கள். பிரதான காரியம் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவே முதலில் தனது ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே சொன்ன வார்த்தகம் என்ன என்பதை மத்தேயு 4:17 வாசியுங்கள். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால் ராஜ்யத்துக்குள்ளேயும் போக முடியாது, நீதிமானும் ஆக முடியாது, நீங்கள் தேவனிடம் போய் சேர ஒப்புரவாகவும் முடியாது. மனம் திரும்புங்கள், பிரதானமாக அவர் சொன்ன காரியம் மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலர் 17:29-30 வாசிப்பீர்களே. ஆனால் நாம் தேவனுடைய சந்ததியார் இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே, அதைத்தான் முதலிலே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் மற்ற தெய்வங்களை எல்லாம் வெள்ளி, பொன் இதனால் ஆன சிலைகளை எல்லாம் வணங்கிய பொழுது தேவன் காணாதவர்களாக இருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் எல்லாவற்றிற்கும் தேவையானவைகளை பூமியில் கொடுத்து விட்டபடியினால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். தேவனுடைய கட்டளை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப இல்லாமல் இருந்தால் நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்திற்கு போகவே முடியாது. இனி உலகத்தார் ஏதோ ஒரு வழியில் நாம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். எனவே பாவமன்னிப்பு பெறுவதற்கு ஏதுவாக செய்த பாவங்களை மறைக்காமல் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவோமானால் பாவ மன்னிப்பு கருகிறோம். அறிக்கையிட்டு என்றால் செய்த ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து அதன் பிறகு அதை விட்டுவிட வேண்டும். அதை திரும்ப செய்யக்கூடாது. 1 யோவான் 1:8-10 வரை வாசிப்பீர்களே. ஆனால் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானாலும் சரி,
இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது நடந்த காரியங்களானாலும் சரி, உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது நீங்கள் மன்னிப்பை பெறுகிறீர்கள். இனி அடுத்ததான ஒரு காரியம், ஒன்று மனம் திரும்ப வேண்டும், அடுத்தது மறுபடியும் பிறக்க வேண்டும். இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க யூத அதிகாரியான நிக்கதேமு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்டபொழுது அவர் என்ன சொன்னார் என்பதை யோவான் 3:3-10 வரை வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? 2 தடவை தெளிவாக சொல்லுவார். நீ மறுபடியும் பிறக்காவிட்டால், திரும்பவும் சொல்வார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். அந்த காலத்திலே அவன் கேட்ட சமயத்திலே இந்த ஜலத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்தானத்தை இங்கு அவர் ஒப்பிட்டு சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? ஜலத்தினால் ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஜலத்தினால் அவன் சுத்தமாவான், அவன் சுத்திகரிக்கப்படுவான். அப்படி உங்களை சுத்திகரிப்பது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம், அவர் சொல்லக்கூடிய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் பேரில் நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். ஆகையால் ஜலம் என்பது அவருடைய வார்த்தையும், ஆவி என்பது உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொற்படி நடப்பதையும் இங்கு குறிப்பிடுகிறார். இனி இன்னொன்று சொல்கிறார், ஆவியில் பிறந்தவனோ அவன் அப்படி எப்படின்னா, எப்படி காற்று தனக்கு இஷ்டப்பட்ட திசையில் போகிறதோ, இஷ்டப்பட்ட இடத்திலிருந்து வருகிறதோ, அதே போல ஒருவன் ஆவியினால் நடத்தப்படுகிறான் என்றால் அவன் அப்படித்தான் இறப்பான். ஆவியினால் நடத்தப்படுகிறவன் எவனும் மாமிச கட்டளைக்கு ஆவி அடிபணியாது என்பதை அறிந்திருக்கிறான். இவன் நினைப்பது போல ஆவியானவர் நினைப்பது கிடையாது. ஒரு தடவை ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விடுவார், ஆனால் ஆவியின் கட்டளையின்படி மாம்சம் நடக்க வேண்டும் என்பது முறைமை. இதைத்தான் இயேசு அவருக்கு தெளிவாக சொல்கிறார். நீ இன்னும் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதில் நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அவர் எதை சொல்லுகிறார் என்பதை நாம் வாசிக்கலாம். இங்கே இஸ்ரவேலர்களெல்லாம் பாபிலோனியர்கள் பிடித்து கொண்டு போய் அங்கே 70 வருஷம் சிறை வைத்திருந்தார்கள். அதில் சிலர் அங்குமிங்குமாக சிதறி போய் விட்டார்கள். அவர்களெல்லாம் திரும்ப வரும் பொழுது அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்பவர்களாக இருந்தார்கள், எல்லாவித பாவத்தையும் செய்யும் குணமுடையவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் கொண்டு அவர் கானான் தேசத்தில் உட்கார வைக்கவில்லை. ஒவ்வொருவரையும் அவர் மாற்றினார், மறுபடி பிறக்க செய்தார். எப்படி அவர் மறுபடி பிறக்க செய்தார் என்பதை எசேக்கியேல் 36:24-27 வரை வாசிப்பீர்களே. ஆனால் நான் உங்களை இடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் உங்களுக்கு நவமான
இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வர வேண்டும். தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்போது பரிசுத்தமாக ஆகிவிடுகிறீர்கள். அப்படி பரிசுத்தானவர்களாக்கி நவமான இருதயத்தை கொடுத்து, பழைய இருதயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தும் பழைய மனிதனை தூக்கி எறிந்து விடுகிறார். உங்கள் சாயலை மாற்றுகிறார். பழைய மனிதனாக இருந்த பாவசாயலை மாற்றி புதிதான இருதயத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுத்து உங்கள் உள்ளத்திலே அவருடைய ஆவியை வைத்து அவர் கட்டளைகளை உங்களுடைய இருதயங்களிலே எழுதி, ஒரு பேப்பரில் எழுதி வந்து விட்டுருவான், அதை இருதயத்திலே எழுதி வைத்து அவர்களை அதன் பின்னாக அவருடைய கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். இதையே மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லுகிறோம். இஸ்ரவேலர்கள் வெளியே இருந்தபோது எப்படி இருந்தால் அதே மாதிரி நாம் இருக்கிறோம். நாம் எல்லாம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம், விக்கிராராதனை செய்தவர்களாக இருக்கிறோம். நம்மை இப்பொழுது அவர் ராஜ்யத்திற்கு அனுப்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அனுப்பும் பொழுது எப்படி இங்கு மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு காரியம் நடைபெற்றதோ அதே மாதிரியான காரியத்தை அவர் உங்களுக்கு செய்கிறார். இனி கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மூன்றாவது காரியம், முதலில் மனம் திரும்ப வேண்டும். அப்போ அடுத்ததாக பாவி என்று அறிந்து நீங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அடுத்ததாக மறுபடி பிறக்க வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மட்டுமே உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பலிதான் உலகத்திலேயே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த பலியினாலே தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரோமர் 3:25-26 வரை வாசிப்பீர்களே. ஆனால் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இது இரண்டாக பிரித்து வாசியுங்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதி காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் பலியாக கிருப பலியாக அவரை ஏற்படுத்தினார். தேவன் பழைய காலத்திலே அவர் பொறுத்து கொண்ட எல்லா பாவங்களையும் சிலுவையில் உள்ள இரத்தத்தினாலே அவர் குணமாக்கி, அவர் கழுவி அவர்களை, அந்த ஆத்துமாக்களை அவர் ரட்சித்தார். அடுத்ததாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளமாக இருக்கிறவனை நீதிமானாக்கிறவரும் விளங்கும்படிக்கு இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களும் அவருடைய இரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருப்பவர்கள் அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஒரே பலி, இயேசு கிறிஸ்துவின் பலிதான் அந்த இதுவரை உலகத்திலேயே கொடுக்கப்பட்ட ஒரே பலி, பாவத்தை நிற்கும் பலி. அவர் சிந்தப்பட்ட ஒரே இரத்தத்தினால்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். வேறெங்கும் பலிகள் கொடுக்கப்படவில்லை. வேறு எந்த பலியும் பலி என்று சொல்லாமல் கொலை என்று சொல்ல வேண்டும். இனி அந்தபடி இயேசு கிறிஸ்து ஒருவரினால் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம் என்று பேதுருவே சொல்லுகிறார். 1 பேதுரு 1:18-20 வரை வாசிப்பீர்களே. ஆனால் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து
தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இதே இரத்தத்தின் மூலமாக அவர் செய்த முக்கியமான ஒரு காரியம், நம்மை விட்டு விலகி இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த யூதர்களையும் புறஜாதியர்களாக இருந்த நம்மையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக தேவனுக்கு முன்னால் நிறுத்தி அவரோடு ஒப்புரவாக்குகிறார். எபேசியர் 2:13-16 வரை வாசிப்பீர்களே. ஆனால் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திர தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திர தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திர தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்கு சொல்லப்பட்டிருக்கு, பகையாக நின்ற பிரிவினை சுவரை தகர்த்து. நீங்கள் யூதர்கள் கோவிலை பார்த்திருப்பீர்களே. ஆனால் அங்கு ஒரு சுவர், ஒரு 2-3 அடி நீள உயரத்திலே ஒரு சுவர் கட்டப்பட்டிருக்கும். அது புறஜாதியர்கள் இருப்பதற்கு இடம். நீங்கள் ஆண்டவரை தொந்து கொள்ளலாம், ஆனால் அந்த பிரிவினை சுவரை தாண்டி போக முடியாது. இந்த பக்கமாக இருந்து நீங்கள் கொள்ள வேண்டும். அதற்கு அங்கே யூதர்கள் இருப்பார்கள். அதை அவருடைய இரத்தத்தின் மூலமாக அதை இடித்து போட்டார். அது மட்டும் இல்லாமல் பாவத்தை பிறப்பித்ததே நீதி பிரமாணம். இவைகளில் செய்தெல்லாம் பாவம் என்று சொன்னது நீதி பிரமாணம். பாவத்தையே அவருடைய இரத்தம் ஒழித்ததினால் அந்த நீதி பிரமாணத்தையும் அவர் ஒழிக்க செய்து எல்லோர் கையிலும் ஒரே பிரமாணம், சுவிசேஷத்தை, நீதி பிரமாணத்தை ஒதுக்கி போட்ட யூதர்களும் சுவிசேஷத்தை ஃபாலோ பண்ணுகிறார்கள், புறஜாதியர்களும் அதையே பண்ணுகிறார்கள். ஒரே எண்ணமுடையவர்களாக, ஒரே சரீரமுடையவர்களாக இரு திறத்தாரையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று எபேசியர் 2:13-16 வாசித்தோம். இன்றும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அப்படியானால் எங்கோ சிந்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பில்லை என்றால் பாவ மன்னிப்பு நடக்கிறது. அதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது உண்மை. வெளிப்படுத்தல் 5:6 வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இங்கு ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கும் இயேசுவானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இன்று பரலோகத்தில் இருக்கிறது என்றால் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறது, வெட்ட வண்ணமாக இரத்தம் சிந்தி கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. இன்னொன்று, அதை தெளிவாக இன்னும் சொல்வதற்காக அந்த அர்மகதோன் யுத்தத்திற்கு கர்த்தர் செல்லும் பொழுது அவர் என்ன மாதிரியான உடை அணிந்து செல்கிறார் என்பதை வெளிப்படுத்தல் 19:11-13 வரை வாசிப்பீர்களே. ஆனால் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இங்கு தெளிவாக இருக்கும். அவருடைய உடை இரத்தம் தோய்ந்ததாக இருக்கிறது. இது வெளிப்படுத்தலில் நடக்கக்கூடிய காரியம், வரக்கூடிய காரியங்களில் நடக்கக்கூடியது. ஆகையால் இன்றும் இப்படித்தான் இருக்கிறார். அவர் இரத்தம் சிந்தி கொண்டே இருக்கிறார். அந்த இரத்தம் ஏன் சிந்தப்படுகிறது என்றால் ஒவ்வொருவருக்கும்
பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கும் பாவத்திலிருந்து ஈட்கப்படுவதற்கும் தேவனுடைய நியமமான இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருப்பதனால் இந்த இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இரட்சகர். ஏனென்றால் நாம் பாவத்திலிருந்து மீட்க தம்மை தாமே அவர் பலியாக கொடுத்தார். 1 பேதுரு 2:22-24. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வஞ்சனை உள்ளவராக இருக்கவில்லை, அவர் எந்த விதமான வையப்படும் பொழுது அவர் நான் தேவனாக்கும் ஒன்று அதை செய்து விடுவேன் இதை செய்துவிடுவேன் ஒன்றுமே சொல்லாமல் அவர் நியாயம் தீர்க்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து தமது சரீரத்திலே பாவங்களையும் சிலுவையில் சுமந்தார். எல்லாரும் அடித்தாங்க. ஒவ்வொருவருடைய அடியிலும் அவர்களுடைய பாவங்கள் இவர் மேல் விழுந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரை காயப்படுத்தினார்கள். ஒவ்வொரு காயத்திலிருந்து இரத்தம் வழிந்த பொழுது மனிதர்கள் செய்த காயங்கள் அவர் மேல் போனது. ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் நம்முடைய பரிதாப நிலை. இனி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசமும் தேவைப்படுகிறது. எந்த மனிதனும் ரட்சிப்பை விலைக்கு வாங்க முடியாது. உன் அதிகாரத்தினாலோ உன் பலத்தினாலோ உன்னுடைய பணபலத்தினாலோ நீ ரட்சிப்பை வாங்கி கொள்ள முடியாது. இதை வெளிப்படுத்துவதற்காக எபேசியர் 2:5-10 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் தேவனுடைய இது ஒன்றுதான் நீங்கள் செய்ய வேண்டும். மீதி உள்ள எல்லாம் தேவன் செய்வார். மீதி உள்ள எல்லா காரியங்களையும் நீங்கள் ரட்சிப்படுவதற்கு தேவனே செய்கிறார். ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டுவது விசுவாசம். இயேசு கிறிஸ்துவனை மேலுள்ள விசுவாசம், அவருடைய பலியின் மேலுள்ள விசுவாசம், அவருடைய இரத்தத்தின் மேலுள்ள விசுவாசத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடித்து கொள்வீர்களே. ஆனால் அதன் மூலமாக தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் எந்த மாதிரி கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஆல்ரெடி அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றால் ஆவியினால் நடத்தப்படுகிறான். அவன் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் கலாத்தியர் 5 கடைசி 6 வசனங்களில் வாசித்து பார்த்து கொள்ளலாம். அதாவது ஆவியின் கனிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆவியின் கிரியைகளை செய்யும்போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கனிகளை பற்றி தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே ஆதாமின் மூலம் மனித குலத்தை அடிமையாக்கினவர் பிரதான தூதர்களில் ஒருவனை லூசிஃபர் என்ற சாத்தான். இங்கு பார்க்க வேண்டும். ஏன் இந்த சில கேள்விகளிடும். ஏன் திருத்தவதில் ஒருவரான இயேசு கிறிஸ்துவே இங்கு வந்து பூமியில் வர வேண்டும்? அவர் அங்கே இருந்து கொண்டு எல்லா காரியங்களும் செய்ய வல்லவராக இருக்கிறார் வல்லவராக. ஆனால் இங்கு பூமியிலே இறங்கி வந்து ஆதாமை முதல் மனிதனை வஞ்சித்தது ஒரு ஆவி தூதன். அவன் பிரதான தூதர்கள் மிகவும் வல்லமை படைத்தவன். அவன் லூசிஃபர் என்ற சாத்தான்.
அந்த சாத்தானை மேற்கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு மேலாக வல்லமை படைத்த ஒருவரை அனுப்ப வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து தானே மனித ரூபம் எடுத்து வந்து அவனுடைய செயல்களை எல்லாம் முறையடித்து அவரை சிலுவைக்கு சென்றார். சிலுவையிலேயே அவனை தோற்கடிப்பார், தன்னுடைய மரணத்தால் தான் தோற்கடிக்கப்பட்டு விடுவோம் என்பதை அவன் அறியாதவனாகவே இருந்தான். தன்னோடு சண்டைக்கு வருவார் என்று அவன் தயார்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார், அதன் மூலமாக அவனை தோற்கடித்தார். அன்பான பிதாவை, மேற்பன இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உமது பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏன் இரட்சகராக நாம் அழைக்கிறோம், அவர் இரட்சகராகும்படிக்கு என்னென்ன செய்தார், அவர் எப்படி வந்து நம்மை இந்த பிரதான தூதனாகிய சாத்தானோட கையில் இருந்து நம்மை ரட்சித்தார், அவர் சண்டை போடவோ சர்வாயுத வர்க்கத்தையோ எடுத்துக்கொள்ளவில்லை, நமக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவனை ஜெயித்தார். ஒவ்வொருவரும் அவருடைய மரணத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் விசுவாசியுங்கள், அதன் மூலமாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் நீதிமான்களாக இருப்பீர்கள். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, இயேசு கிறிஸ்து எப்படி இரட்சகராக இருக்கிறார் என்பதை பற்றி தெளிவாக சொன்னேன். அவர் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் புரிந்து அதை பற்றி அறிந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். யூதர்கள் இயேசு கிறிஸ்து வந்து சண்டை போடுவார் என்று நினைத்தார்கள். அது சாத்தானுடைய நினைவு. ஆனால் அவர் வந்து மரணத்தினாலே எல்லோரையும் ஜெயித்தார். இது இயேசு கிறிஸ்தவர்களுடைய நினைவு. ஆகவே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள், கிறிஸ்துவுக்காக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசத்தின் மூலம் நீங்கள் நீதிமானாவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பான பிதாவே, ஆமென்.